فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்து செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடியான் பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால்தான் அல்லாஹு தஆலா இந்த அடியார்களை பார்த்து சொல்லுகின்றான், மூமின்களே, இங்கே எல்லோரும் தௌபா செய்யுங்கள். வதூபு இலல்லாஹி ஜமீஅன், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் எல்லோரும் மீளுங்கள், பாவமீட்சியை தேடுங்கள். ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே என்று கேட்கிறான். அதனால் நாங்கள் எங்களுடைய மரணம் வருவதற்கு முந்தி, அது எப்போது வரும்? இந்த நேரத்திலும் பெறலாம், தனியாகவும் பெறலாம், கூட்டமாக மொத்தமாகவும் பெறலாம். அது வருவதற்கு முந்தி நாங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். இந்த தௌபாவை அவசரமாக செய்ய வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் அவருடைய திருமறையிலே கூறினான், வசாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப் அவனுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து போங்கள். ஒருவரை விட ஒருவர் விரைகின்ற வேகம் கூட வேண்டும். அவர் தௌபா செய்கிறார், அவரை விட நான் முந்தி தௌபா செய்ய வேண்டும் என்று விரைய வேண்டும். ஆனால் இன்னொரு வசனத்தில் வசாபிகு என்று கூறுகிறான், ஒருவரை ஒருவர் முந்தி தௌபா செய்யுங்கள், போட்டி போடுங்கள் என்று கூறுகிறான். எதிலே? பாவ மீட்சியை தேடி போவதிலே போட்டி போடுங்கள். அவ்வாறு நீங்கள் பாவ மீட்சியை இந்த உலகத்திலே பெற்றுவிட்டால் உங்களுக்கு உலகமும் நிம்மதியாக இருக்கும், மறுமையும் நிம்மதியாக இருக்கும். இல்லையா? நீங்கள் செய்கின்ற பாவத்தை விடுவதற்கு தயார் இல்லையா? உங்களுக்கு நிம்மதியே கிடையாது என்பதை அல்லாஹ்வும் தெளிவாக சொல்லிவிட்டான். அல்லாஹ் என்ன கூறுகிறான்? வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ் இந்த மனிதர்களை தண்டிப்பவனாக இல்லை, அவர்கள் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கும் வரை அல்லாஹு தஆலா அவர்களை பாவ மன்னிப்பினை அல்லாஹ்விடம் வேண்டிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் செய்த பாவங்களிலிருந்து தௌபா செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். மனிதன் பாவம் செய்யும் தன்மை கொண்டவனாக இருக்கிறான், அது அவனுக்கு தெரியும். அதனால்தான் ஹதீஸுல் குதுஸியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறியதை கூறுகிறார்கள். என்ன கூறானாம் அல்லாஹ்? யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், இரவிலும் பகலிலும் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வஅன அக்ஃபிரு ذுனூப், நானும் பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறேன். ஃபஸ்தக்ஃபிரூனி, எனவே என்னிடம் பாவ மன்னிப்பை கேளுங்கள். அக்ஃபிர் லக்கும், உங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் மன்னிப்பான்? அல்லாஹ் மிகவும் மன்னிப்பாளன். எந்த அளவுக்கு மன்னிப்பான்? அதுவும் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். எந்த அளவுக்கு மன்னிப்பானாம்? அல்லாஹ் சொல்கிறான், இப்னு ஆதம், ஏ ஆதத்துடைய மகனே, லவ் பலகத் துனூபுக அனானஸ் ஸமா, வானம் நிறைய, வானத்தின் உச்சி வரை உன்னுடைய பாவங்கள் சென்றாலும், வானம் நிறைந்த அளவு பாவம் செய்தாலும், சும்மஸ்தக்ஃபர்தனி, அவ்வளவு பாவம் செஞ்சிட்டாய், பின்னர் நீ என்னிடம் பாவ மன்னிப்பை தேடினால், கஃபர்து லக், உன்னை நான் மன்னித்து விடுவேன். அந்த அளவிற்கு அல்லாஹ் மிக பெரும் மன்னிப்பாளனாக இருக்கிறான். ஆனால் நீ என்னிடம் மன்னிப்பை தேட வேண்டும்.
நாங்கள் செய்வது பாவம் என்று தெரிந்தால் தானே மன்னிப்பை தேடுவோம். பாவம் என்று தெரியாமல் செய்வது ஒரு புறம், தெளிவாக பாவம் என்று தெரிந்தவைகளை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறோம் என்று தெரிந்த விடயங்களை அல்லாஹ்வை பயராமல், மறுமையின் தண்டனையை பயராமல், மஸ்ஸர் மைதானத்தில் கேள்வி கணக்கின் விசாரணையை பயராமல், அதற்கான நரகத்தின் தண்டனையை பயராமல் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒருவன் பாவ மன்னிப்பு தேடுவதென்றால் நான் செய்கிற பாவம் என்ன என்பதை தெரியணும், பின்னர் மன்னிப்பு கேட்க வேண்டும். சகோதரர்களே, நமது பகுதியிலே தொடராக நடக்கக்கூடிய பாவம், நாங்கள் இன்னும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய பாவம், முன்வந்த ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் செய்த பாவம் போல ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் செய்த பாவத்தை முஸ்லிம்களில் பெரும்பான்மையினர் தாராளமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நன்மை என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் என்ன செய்தார்கள்? இறந்து போன நல்ல அடியார்களை ஞாபகப்படுத்துகின்றோம் என்ற பெயரிலே ஞாபகப்படுத்த தொடங்கி, அந்த நல்லடியார்களை கண்ணியப்படுத்த தொடங்கி, அந்த நல்லடியார்களிடமே தங்களுடைய தேவையை கேட்டு பிரார்த்திக்க தொடங்கினார்கள். எப்போது நாங்கள் இறந்து போனவரிடம் பிரார்த்திப்போமோ அவரை நாங்கள் வணங்க தொடங்கி விட்டோம் என்பது கருத்து. ஏனென்றால் பிரார்த்தனை வணக்கம், அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனித படைப்பிலே மனித சமூகம் செய்த பாவம், முதலாவது பாவம். ஒரு சமூகம், தனிநபர் வேறு. ஆதம் நபி ஒரு பிள்ளையை கொலை செய்தது அது தனி. சமூகம் செய்த பாவம். அந்த சமூகத்தை திருத்துவதற்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுகிறார். இப்லீஸ் லஉகுவியன்னஹும் அஜ்மஈன் என்றான். அல்லாஹ்விடம் சபதம் எடுக்கிற போது அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்றான். அவர்களின் வலது பக்கத்தால் வருவேன், இடது பக்கத்தால் வருவேன், முன்னுக்கு வருவேன், பின்னுக்கு வருவேன், மேலுக்கு வருவேன், எல்லா பக்கத்தாலும் ஆதத்துடைய மகன் அவனை கெடுப்பேன் என்றான். அவன் எடுத்த சபதம், மனிதனை எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்தானோ அதென்னது, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்கே அன்றி படைக்கவில்லை, என்னிடம் பிரார்த்தனை செய்வதற்கே அன்றி படைக்கவில்லை, என்னிடம் எனக்கு மட்டும் நேர்ச்சை செய்வதற்கே அன்றி படைக்கவில்லை, என்னைக்காக மட்டும் அவர்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்பதற்கே தவிர படைக்கவில்லை. மொத்தத்தில் அனைத்து வணக்கங்களையும் எனக்காக மட்டும் செய்ய வேண்டும் என்றுதான் நான் படைத்தேன். ஆனால் மனிதனிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கிவிட்டான். மனிதனின் காலிலே வணக்கம் செலுத்துகிறான். மனிதனை சந்திக்கும் போது வணங்குகிறான். ஒரு படைப்பினம் இன்னொரு படைப்பினத்தை வணங்குகிறது. நான் அதற்காக படைக்கவில்லை. அல்லாஹ் மனிதனை படைத்ததே அவனை மட்டும் வணங்குவதற்காக. குர்ஆன் தெளிவாக சொல்லிவிட்டது. இறந்து போன நல்லவர்களை உயர்வுபடுத்துவதன் பெயரால் அவர்களிடம் தேவையை கேட்க தொடங்கினார்கள். இன்று எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் செய்வதை போன்று ஆங்காங்கே இறந்து போனவர்களுக்கு கபர்களை கட்டினால் அதற்கு பின் அவர்களிடம் நேர்ச்சை செய்கிறார்கள், அது தெளிவான இணை வைத்தல். அவர்களிடம் பிரார்த்திக்கிறார்கள், அது தெளிவான இணை வைத்தல். அவர்களுக்காக அறுத்து பலியிடுகிறார்கள், அது தெளிவான இணை வைத்தல். மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர குறிகாரர்களுக்கு இருக்கிறது என்று நம்புகிறார்கள், அது தெளிவான இணை வைத்தல். அதனால் முஸ்லிம் அல்லாத குறிகானமும் போகிறார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்று அந்த சமுதாயத்தை சொன்னார். என்ன சொன்னார்? மக்களே, இஸ்தக்பிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பை கேளுங்கள். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அல்லாஹ் அவன் மிக பெரும் மன்னிப்பாளனாக இருக்கிறான். நீங்கள் செய்கின்ற காரியத்தை விடுங்கள், அல்லாஹ்விடம் மட்டும் பிரார்த்தியுங்கள்.
மனிதனாக படைக்கப்பட்ட எல்லோரும் சமன். எந்த வகையில்? அவர்கள் படைப்பினம் என்கிற விடயத்தில், அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் அடியார்கள் என்கிற விடயத்தில் சமன். அல்லாஹ்விடத்தில் ஒருவரை விட ஒருவர் சங்கைப்படுத்தப்படுவார். யார்? இறையச்சம் உள்ளவர். ஆனால் எல்லோரும் அல்லாஹ்விற்கு அடிமைகள், வணங்குவதற்கு தகுதியானவன் அவன். எனவே நீங்கள் தௌபா செய்யுங்கள். இறந்து போனவர்களை நீங்கள் பூசிக்கின்ற, அவர்களிடம் பிரார்த்திக்கின்ற, அவர்களால் நோய் குணமாகும் என்கின்ற, அவருடைய கபரடியிலே எண்ணெய் ஏற்றினால், விளக்கு ஏற்றினால், அவர்களுக்கு நேர்ச்சை செய்தால் கஷ்டம் தொல்லை போகும் என்கின்ற இந்த சித்தாந்தம், அது அல்லாஹ்வை மிக கோபப்படுத்தக்கூடிய பாவம். அதைத்தான் ஈசா நபியை நம்பிய சமுதாயம் செய்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை நரகவாதி என்று விட்டார். அன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இவைகளை விட்டு தௌபா செய்யுங்கள் என்றார். நீங்கள் தௌபா செய்தால் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, மழையை அல்லாஹ் அழகாக இறக்கி வைப்பார். தொடராக தேவையான அளவுக்கு தேவையான பொழுது அந்த மாதிரி இறக்குவான். மழை நமக்கு தேவையான முறையில் வரும். செய்கின்ற பயிர் அழகாக விளைச்சல் சரியாக போய்கொண்டிருக்கும். வெயில் அடிக்கிற நேரம் பொருளாதாரம் சீர்பெறும். வயும்திதுக்கும் பிஅம்பாலி வபனீன், உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அழகாக விசாலமாக்கி தருவான். பாவத்தை விடுங்கள், தௌபா செய்யுங்கள். وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا, தோட்டம் துறவுகளை அழகாக உங்களுக்கு ஆக்கி தருவான், ஏற்படுத்தி தருவான். ஆறுகளை உங்களுக்கு உண்டாக்கி தருவான். ஆறுகள் ரெண்டு வகை. மனிதர்களாக ஏற்படுத்திய ஆறு, அல்லாஹ்வாக ஏற்படுத்திய ஆறு. நைல் நதி எந்த நாட்டிலிருந்து உருவாகி எங்கே போகிறது, எத்தனை நாடை கடந்து செல்கிறது. அந்த ரப்பு இந்த பூமியிலே மனிதன் பெறப்போகிறான் என்பதனால், அந்த மனிதனுக்கு மழை தேவை என்பதால், அந்த மழையை ஒரு இடத்தில் பெய்ய வைத்து எங்கெல்லாம் மனிதன் குடியிருப்பாரோ அங்கெல்லாம் ஆற்றினூடாக அவன் ஓட வைத்தான். ஆறுகளை அவன் அமைத்து தந்தான். பொருளாதாரம் விரிவடையும். அந்த நபி சொன்னார், விடுங்கள், என்னை மட்டும் நம்பி என்னிடம் பிரார்த்தியுங்கள். ஆனால் 950 வருடங்கள் சொல்லியும் குர்ஆன் கூறுகிறது, நாங்கள் சொல்ல தோங்கி ஒரு 30 வருஷம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 20 ஜெனரேஷன் நமது கணிப்பில் 950 வருடம் சொன்னார். இந்த காலத்தில் ஒரு 20 தலைமுறை வாழும். ஏற்கவில்லை. கடைசியாகத்தான் அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார், லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா, இந்த நிராகரிப்பாளர்கள் ஒருவரையும் விட்டு வைக்காது, மொத்தமாக அவர்களை செத்தோடு அழித்து விடுன்றார். அப்போது அல்லாஹ் கட்டளையிட்டான். எதற்கு? வானத்திற்கு கட்டளையிட்டான், மழையை கக்கு. பூமிக்கு கட்டளையிட்டான், மழையை கக்கு. ஒட்டுமொத்தமாக அழிந்தார்கள். தேவையான நேரம் மழை பெய்யவில்லை, தேவையான அளவு பெய்யவில்லை. அதிகமாக பெய்கிறது, ஊர் அழிகிறதா? காட்டுத்தீ ஏற்பட்டு ஊர் ஊராக அழிகிறதா? பனிப்புயல் ஏற்பட்டு ஊர் ஊராக அழிகிறதா? இன்று அமெரிக்காவிலே பார்க்கிறோம் நியூஸ். மிக பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அணைக்கட்டுகள் பறந்து கிராமங்கள் தாழ்கிறதா? பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அந்த அதிர்ச்சியிலே ஊர் அப்படியே பூமிக்குள் போய்விடுகிறதா? எரிமலைகள் வெடித்து அதனால் மக்கள் எல்லோரும் ஊரை விட்டு அப்பாற்பட்டு ஊரே இல்லாமல் ஆகிறதா? அதே எரிமலை கடலுக்குள் வெடித்து அல்லது அதே பூகம்பம் கடலுக்குள் வெடித்து சுனாமி ஏற்பட்டு மொத்தமாக ஊரில் உள்ளவர்களை அள்ளி செல்கிறதா? இதெல்லாம் அல்லாஹ்வின் படை. அதை அல்லாஹ் சொல்லுகிறான். கடல் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது, கரை அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. நீங்கள் தௌபா செய்து திருந்தவில்லையா? நீங்கள் செய்தவைகள் அவைகளில் சிலதை உங்களுக்கு காட்டி உங்களுக்கு அதை சுவைக்க செய்து
நீங்கள் கொஞ்சமாவது திருந்துவீர்கள் என்பதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்வதை அவன் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். அதற்கு பின்னால் வந்த சமுதாயம் அவர்களும் அப்படி நடந்தார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள் ஒரு புறம், இன்னொன்று என்ன செய்தார்கள்? ஹூத் நபியுடைய சமுதாயம். அத்தபுனூன், அந்த நபி வந்து சொன்னார், மக்களே தௌபா செய்யுங்கள், இஸ்தக்பிரு, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நீங்கள் செய்கிற பிழையை விடுங்கள். என்ன பிழை? அத்தபுனூன பிகுல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபஸூன், ஒவ்வொரு உயரமான இடங்களிலும் கட்டடங்களை கட்டி அதிலே ஒரு அடையாளத்தை வைத்து பெருமை அடிக்கிறது, வீணாக கட்டுறது. பெருமைக்காக பில்டிங் கட்டுறோமே, நாங்களும் கட்டுறோம் இல்லையா? அல்லாஹ் காசை கொடுக்கிறான், 2 மாடி இருக்க தேவை, 3வது டெக்கரேஷனுக்காக கொண்டே அப்படியே உயர்த்தி கட்டுகிறார்கள். அது ஒரு 40 பல்பு வீணாக பற்றி கிரிக்கும் இரவெல்லாம். என்னையாம் நான் பெரிய கோடீஸ்வரன் என்று காட்டுறதுக்காக. உங்களை விட அந்த ஹூத் நபியுடைய சமுதாயம் செய்தார்கள், பெருமை அடிப்பதற்காக செய்தார்கள். தத்தஹிதூனல் மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன், ஏதோ பூமியில நிரந்தரமாக இருக்க போறேன் என்றதுக்காக பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுகிறீர்களா கேட்டார். பெருமை அவருடைய செயலில் வெளியானது. அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி பார்த்தார், அழைச்சி பார்த்தார், கேட்கல, கதையை அல்லாஹ் முடிச்சிட்டார். அன்புக்குரிய சகோதரி, இன்று நாங்கள் அதை தொடராக செய்து கொண்டிருக்கிறோம். பெருமைக்காக செய்கிறோம். என்ன செய்கிறோம்? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஊடு கட்டுறோம் என்ற பெயரில் ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் அந்த ஆம்பளை பிள்ளைக்கு அநியாயம் செய்து அவனுக்கு சேர வேண்டிய 2 மடங்கு சொத்தையும் எடுத்து பொம்பளை பிள்ளைக்கு என்று சேர்த்து கட்டி அதை பெருமைக்காக, அழகுக்காக, மற்றவர் பார்த்து புகழணும் என்பதற்காக வீணாக எல்லாம் செலவழித்து அந்த மகனை ஓட்டாண்டியாக்கி நாங்கள் கட்டி முடிக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யூசிக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், லிஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சயைன், ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பெண்ணின் 2 பங்கு சொத்து உரிமை. உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையா 2 மடங்கு சொத்து பொம்பளைக்கு கொடுப்பதை போன்று ஆணுக்கு உரிமை. அதை அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். 35வது வருடம் நான் இதை பேசுவேன். 35 வருடம் சிலர் காதில் கேட்கிறார்கள், ஏறுதில்லை. நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஏற்ற முஸ்லிம்களுக்கு ஒரு தரம் தான் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள், அப்படியே மாறிவிட்டார்கள் சமுதாயம். இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக இந்த அநியாயத்தை செய்து எங்கேயோ ஒருவர் வந்து கல்யாணம் முடிக்க போறார் பொம்பளை பிள்ளை என்பதற்காக அந்த பொம்பளைக்கு ஆம்பளைக்கு சேர வேண்டிய ஹக்குகளையும் சேர்த்து கொடுத்து இவனை ஓட்டாண்டி ஆக்கி, இவனை பிச்சைக்காரனாக்கி, அவன் மற்றவரிடத்திலே போய் தலை குனிந்து வாழக்கூடியவனாக ஆகி, மற்றவருடைய வீட்டிலே உரிமை இல்லாமல் அவர்கள் நீங்கள் செய்த அநியாயத்தினால் மற்ற பெற்றோருக்கு அநியாயம் செய்து அவர்களை ஊட்டை விட்டு வெளியிறக்கக்கூடிய, அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய, வீடு கட்டிய மாமனாரை மாமியாவை வெளியெடுக்கக்கூடிய அந்த அநியாயத்தை செய்யக்கூடிய நிலைக்கு நீங்கள் உங்கள் ஆம்பளை பிள்ளைகளை தள்ளுகிறீர்களே, இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். அது பாவமாக படுகிறது இல்லை. தௌபா செய்யுங்கள், இது மிக பெரும் பாவம். மர்மை இருக்கிறது, அல்லாஹ்விடம் பதில் சொல்ல முடியாது. பொய்யை சொல்லி அங்கே அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. நாம் செய்ததை மட்டும் உறுப்புகள் எடுத்து செல்லக்கூடிய நாள், எங்களுடைய கைகள் பேசுகிற நாள், கால்கள் சாட்சி சொல்கிற நாள். என்ன சொல்ல போகிறீர்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொன்னார்,
ஆனால் எங்களுக்கு காது கேட்குதில்லை, உள்ளம் அதை ஏற்கதில்லை. அதன் விளைவை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, நுஅமான் என்ற அவருடைய அடுத்த மகனை அழைத்துக் கொண்டு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த மகனுக்கு என் மனைவி கேட்பதால், பாயிண்ட்ஸை பாருங்கள், என் மனைவி கேட்கிறா, இந்த மகனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். எப்பயும் பொம்பளை தான் சொல்வாள் வீட்டில், பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்க, ஆம்பளை பிள்ளை எங்கேயாவது அவன் தானே முடிச்சுட்டு போப்பறான் என்று அல்லாஹ்வுடைய சட்டமா? இல்லை, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு புறம்பாக நாங்கள் ஏற்படுத்தி, உம்மா சொல்றா என்பதற்காக, தன் மனைவி சொல்றாள் என்பதற்காக, அவள் கோபிப்பாள் என்பதற்காக, அவள் படுக்கைக்கு வரமாட்டாள் என்பதற்காக, அவளுடைய முகத்திலே சிரிப்பை பார்ப்பதற்காக அல்லாஹ்வை கோபப்படுத்தி நாங்கள் செய்கிற காரியம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? உனக்கு வேறு ஆம்பளை பிள்ளை இருக்கிறதா? ஒரு அறிவிப்பில் வேறு பிள்ளைகள் இருக்கிறதா என்று வருகிறது, இன்னொரு அறிவிப்பில் ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறதா என்று தெளிவாக வருகிறது. ஆம், அவர்களுக்கு விதமாகி கொடுப்பையா? ஆம்பளை பிள்ளைக்கு கொடுத்தால் சமனாக கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு. இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த அநியாயத்திற்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கானார்களே, அந்த அநியாயத்தை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் அநியாயக்காரராகிறோம். உங்களில் யார் இதை செய்து அதை தௌபா செய்யவில்லையோ அவர்கள் எல்லோரும் அநியாயக்காரர்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், யார் செய்த பாவத்தில் இருந்து தௌபா செய்யவில்லையோ ஃபௌலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் அநியாயக்காரர்கள். ரசூலுல்லாஹ் அநியாயம் என்று சொன்னார். உன் மனைவி மஸ்ர் மைதானத்தில் உன்னை காப்பாற்றுவாளா? எந்த மகளை டாக்டர் மாப்பிளை எடுக்கணும் என்று, அல்ல இன்ஜினியர் மாப்பிளை எடுக்கணும் என்று, அல்ல பெரிய பதவியில் மாப்பிளை எடுக்கணும் என்று ஆம்பளை பிள்ளைகளுக்கு சேர வேண்டியதெல்லாம் சேர்த்து கொடுத்து ஆம்பளை பிள்ளை ஓட்டாண்டி ஆக்கினாயோ, அந்த பிள்ளை உன்னை காப்பாற்றுமா? அடியானே, அல்லாஹ் உனக்கு மனைவியை தந்ததும், உனக்கு பிள்ளையை தந்ததும், உனக்கு சொத்தை தந்ததும் உன்னை சோதிப்பதற்காக. அதை புரிந்து கொள். என் கட்டளையை தேர்வு செய்கிறாயா அல்லது மனைவியின் அன்புக்காக, பிள்ளையின் அழுகைக்காக நீ என் கட்டளையை தூக்கி எறிகிறாயா? இதுதான் சோதனை. இது சோதனை என்பதை விளங்கு. நீ விளங்க தவறுகிறாய், தௌபா செய்கிறாய். இல்லை, சொற்பமான வாழ்க்கை அந்த மனைவி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ அபீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. ஒரு மனுஷன் தன்னோடு உடன் பிறந்த சகோதரன், என்ன என்றால் எனக்காக ஓடி வரக்கூடிய சகோதரனை கண்டு ஓடுவான். மறுமையில் ஓடி வர மாட்டான் உன் சகோதரன். உன் தாய் தந்தையை கண்டு நீ ஓடுவாய். இங்கதான் உனக்கு தாய், அங்கே உனக்கும் தாய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஃபலா அன்சாப பைன, எந்த குடும்ப உறவு ரிலேஷன்ஷிப்பும் அங்கே கிடையாது. உன் மனைவியும் உன்னை கண்டு ஓடுவாள். இங்கே அவளுக்காக நீ மெனக்கட்டாய், அவளோட நாளை நைட் நல்லா இருக்கணும் என்றதுக்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாழாக்குகிறாய். மறுமையில் உனக்கு வர வேண்டிய ஹூருல் ஐன், உனக்காக என்றென்றும் அன்பாக மனம் கோணாமல் உன் ஆசையை தீர்த்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஹூருல் ஐனை இவளுக்காக இழக்கிறாய். உலகத்தில் இந்த மனைவியை நீ இழக்கலாம், இன்னொருவரை முடிக்கலாம். மறுமையிலே உனக்கு அது கிடைக்காது, இழந்து பெறுகின்றதல்ல. எனவே சகோதரர்களே, விளங்குங்கள். உங்களுக்கு ரெண்டு கடமை இருக்கிறது. ஒன்றோ இஸ்தக்பிரு ரப்பக்கும்,
இதற்கு முந்தி செய்தீர்களே அதிலிருந்து தௌபா செய்யுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் மிக பெரும் மன்னிப்பாளனாக இருக்கிறான். அவன் மன்னிப்பான். அதை செய்யுங்கள். அது வெறும் வார்த்தையால் அல்ல. பொருளாதாரத்தால் தவறிழைத்து விட்டோமா, உரியவரிடம் ஒப்படைப்பது. நீ ஒப்படைக்கவில்லையா, மலக்குல் மௌத் வந்தால் மொத்தமாக நீ போக வேண்டியது. அப்ப செல்வாய். லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் என்னை தாமதப்படுத்திய அல்லாஹ் எல்லாத்தையும் தர்மம் செஞ்சு போட்டு வாரு நம்பாய். முழுதை இந்த பண பேராசைதானே. மற்றவரின் சொத்தை அபகரித்து அதிலே நீ அழகாக குளிர் காந்து கொண்டிருக்கிறாய். அதனால சக்கராத்துடைய நேரம் அவன் சொல்ற வார்த்தை என்ன? தொழுது போட்டு வாரனே அல்லாஹ், நோம்பு பிடிச்சிட்டு வாரனே அல்லாஹ், ஹஜ்ஜுக்கு செஞ்சு போட்டு வாரனே அல்லாஹ்ங்கற இல்லையா? என்ன சொல்லார்? இருக்கிற எல்லா சொத்தை நான் தர்மம் செஞ்சு போட்டு வாரேன். பணம் தான், சொத்து பேராசைதான் எல்லா பாவத்துக்கும் கரு சொல்லுவார். ஆனால் உனக்கு ஒரு சொற்ப டைமும் கிடைக்கும். எப்ப வருவார்? ஒவ்வொரு நாளும் பயம் பெறலையா? 28 வயதில் உள்ள அழகான ஜிம் செய்யக்கூடியவன் திடீர் ஹார்ட் அட்டாக். 35 வயதான மாணவன் அல்லது தொழிலாளர் அல்லது பெரிய வெளிநாட்டிலிருந்து வந்தவர் திடீர் மரணம். வெகேஷன் திடீர் மரணம். பயமுறுத்தாட்டலையா? நாளைக்கு எழும்புவதில் என்ற நிம்மதியோடு தூங்குறீங்களா? இப்பதான் ஹார்ட் அட்டாக் சொல்லாம வருகிறது. அல்லாஹ்வை பயருங்கள், பிரயோசனம் அளிக்காது. முதலாவது செய்ததற்கு தௌபா செய்யும். இரண்டாவது செய்ய போறதை உங்களுக்கு ஹலாலான முறையில் நீங்கள் சம்பாதித்த சொத்தில் ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 என்கிற அந்த விடயத்தில் உறுதியாக இருங்கள். பொஞ்சாதி கோவிச்சால் போகட்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு படிக்கலையா? என்ன சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மனைவியிடம் கேட்டார், எப்படி செய்தி, வாழ்க்கை எப்படி போகுது? அது ரொம்ப கஷ்டம். அதாவது தனது மகன் இஸ்மாயில் சந்தோஷமா வாழ வைக்கல மாதிரி சொன்னார். அப்படியா? என்ற மகன் எனக்கு தெரியும், அநியாயம் செய்ய மாட்டேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்? மாப்பிள்ளை வந்தா சொல்லுங்க, இப்படி ஒரு வயசாளி வந்தாரு, படிய மாத்தட்டான் என்று சொன்னார். வாசல் படிய மாத்தட்டாம் என்று சொன்னார். வந்தார். எங்க போனவர்? ஊட்ட சாப்பிடறதுக்கு அதை தேட போனவர் வந்தார். மனைவி சொன்னார், இப்படித்தான் ஒரு முதியவர் வந்தாரு, இப்படி நடந்தது என்று சொன்னார். அப்படியா? வந்தது எனது தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நபி. படிய மாத்தண்டால் என்னன்னு தெரியுமா? ஒன்ன தலாக் சொல்லிப்பட்டு வேற ஆளை முடிக்க சொல்லிட்டு போயிட்டார். அல்லாஹ்வுடைய கட்டளை தான் உங்களுடைய உயிர் மூச்சு. உன் மனைவி உன்னை காப்பாற்ற மாட்டாள். உள்ளத்தில் பரியதை பிரியணும் என்று சொல்லவில்லை, பிரிவுதான் முடிவென்றால் வேறு வழி இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையா மனைவியா? அல்லாஹ்வுடைய கட்டளையை எவருடைய திருப்திக்காக விட்டுக் கொடுக்காதே அவர்தான் மூமின். அவர்தான் அல்லாஹ்வுடைய கட்சிக்காரர். அவர்களுடைய உள்ளத்தில் தான் கதபல்லாஹு ஃபீ குலூபிஹில் ஈமான், கதப ஃபீ குலூபிஹில் ஈமான் என்று அல்லாஹ் சொன்னான். அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதி விட்டார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அதிலே மிக உறுதியாக இருங்கள். உங்களை நீங்கள் மாற்றாதீர்கள். எப்படி மாற்றாதீர்கள்? நீங்கள் எதனை மார்க்கமாக படிக்கிறீர்களோ அந்த கொள்கையை விட்டும் உங்களை மாற்றாதீர்கள். அதுதான் உங்களுக்கு விமோசனம். அன்பிற்குரிய சகோதரி, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, முன் வந்த நபிமார்கள் மூலமாக எங்களுக்கு திருந்தி வாழ்வதற்காக பாவ மன்னிப்பு கேட்கின்ற முறையை திரும்ப திரும்ப அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செய்தார்.
சொர்க்கத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். ஒரு தப்பு. அல்லாஹ்விடம் கெஞ்சினார், ரப்பே, நான் எனக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன், எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம், நீ மன்னிக்கவில்லை என்றால் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம், மன்னித்து விடு. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்விடம் கேட்கார், ரப்பே, என் பாவத்தை மன்னிப்பாயாக. இந்த மாதிரி நபிமார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தப்பு செய்து விட்டார், மீன் விழுங்கி விட்டது. அல்லாஹ் மீனை விழுங்க வைத்தார், அது சப்பி சாப்பிடவில்லை. ஏன் சாப்பிடவில்லை? செய்த பாவத்திற்காக, தவறுக்காக, செய்த தவறுக்காக. அவர் பாவம் செய்யணும் என்று செய்யவில்லை, ஒரு தவறு. மீனை விழுங்க வைத்தார் 40 நாள். உடனே உணர்ந்து கொண்டார், தப்பு செய்துட்டோம். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரனாகிவிட்டேன் என்று கெஞ்சினார். மீனின் வயிற்றுக்குள் இருந்து கெஞ்சினார். 40 நாள் மீன் அவர் அப்படியே கரையில கொண்டு வந்து முழுசாக கக்கியது. உடம்பு, மீனுடைய வயிற்றுள்ள இந்த உடம்பு எப்படி இருக்கும்? அந்த உடம்பை சீர்படுத்துறதுக்கு அல்லாஹு தஆலா நாம செல்லக்கூடிய வத்தக்காய், பூசணிக்காய் அந்த இனம், அதை அவருக்கு முளைப்பிக்க செய்தார். அதை சாப்பிட்டார், உடம்பு கிளியர் ஆகிறது. ஆனால் சகோதரர்களே, தௌபா செய்யுங்கள். என்ன வழி? நான் சொன்னது, உரியவருடைய ஹக்கை கொடுத்து உங்கள் மச்சினன்மார்களை வாழ வையுங்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு புறம்பாக பொம்பளைக்கு கூட கொடுத்து உங்களுடைய ஆம்பளை பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். ஆம்பளைக்கு அல்லாஹ் 2 மடங்கு கொடுக்க சொல்கிறான். அன்பளிப்பு என்ற பெயரால் கொடுக்காதீர்கள். அது நீங்கள் அன்பளிப்பு என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக வட்டியை அன்பளிப்பு என்ற பெயரில் கொடுக்க இயலாதோ அது மாதிரி கொடுக்காதீர்கள். நடந்து முடிஞ்சதற்காக, நடந்து கொண்டிருக்கிற பாவத்திற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்யாதவர் ஒரு நாளைக்கு 70 விடுத்தம், இன்னொரு அறிவிப்பிலே 100 விடுத்தம் தௌபா செய்வார்களாம். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். நாம நன்மைகளைத்தான் கணக்கிட வேண்டும், எவ்வளவு. ஆனால் அல்லாஹு தஆலா வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்பிரூன், உண்மையான மூமின்கள் சஹர் நேரத்திலே எழுந்து, தஹஜ்ஜுடைய நேரம் என்று சொல்றோமே, அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார் என்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானம் இறங்குகிறான். சஹருடைய நேரம் அல்லாஹ் கீழ்வானம் இறங்குகிறான், கேட்கிறான், யாராவது என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறவர் இருக்கிறீர்களா? பொருளாதார பிரச்சனையை கேட்கிறவர் இருக்கிறீர்களா? ஹல் மின் சாயிலின் யஸ்அலுனி, தேவையை கேட்கிறவன் இருக்கிறானா? நீ கல்யாணம் முடிக்கணும் வாலிபரே, நீ ஊடு கட்ட வேண்டும், பொருளாதாரத்தை அவனிடம் கேள். ஏற்கனவே எடுத்தவனே, மற்றவரை பறித்தவனே, நீ பாவ மன்னிப்பு பெற வேண்டும், அவனிடம் கேள். பிரார்த்திப்பவன் இருக்கிறானா? நான் விடையளிக்கிறேன் என்று அந்த நேரம் ஒவ்வொரு நாளும், நோன்பு காலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கீழ்வானம் இறங்கி அடியானிடம் கேட்கிறான், அடியானே இருக்கிறாயா என்று. அவன் தர இருக்கிறான். அந்த நேரம் நாங்கள் இரவு 13 மணி வரை, 12 மணி வரை, 1 மணி வரை நேரத்தை வேஸ்டாக்கி விட்டு தூங்கினால் எழும்பலாமா? நாங்கள் மூதேவிகள் ஆகிவிடுவோம். எழும்புங்கள், கேளுங்கள். யா அல்லாஹ், நான் தௌபா செய்கிறேன், என்னை கரையேற்று, எனக்கு வழியைத்தா. கேளுங்கள். உன் மனைவிக்கும் சொல்லுங்கள், உன் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள், உன்னை நீ காப்பாற்றிக் கொள். எனவே நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்பதை வெறும் வார்த்தையால் வைக்காமல் செயல் ரீதியாகவும் சொல்லி, இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்வது. தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா என்கிறான். அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தமான தௌபாவாக தௌபா செய்யுங்கள். பரிசுத்தமான தௌபா என்னது? விடுபட்டு விட்டோம் என்ற தௌபா. நம்முடைய போடக்கூடிய சேட்டு கூட ஊராருடைய சொத்தில் இருக்கக்கூடாது. இருக்கிற ஊடு கூட மச்சினமாருடைய ஹக்குகளாக இருக்கக்கூடாது. ஓடுகிற மோட்டார் பைக்கல் அவனுக்குரிய இருக்கக்கூடாது. பரிசுத்தமாக ஆகிக்கொள். அப்போது நீ ஈடேற்றம் பெறுவாய். அல்லாஹ் உன்னை மன்னிக்க காத்திருக்கிறான். இன்னஹு கான கஃபாரா, அவன் மிக பெரும் மன்னிப்பாளன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், மன்னிப்பவன் மட்டுமல்ல, செய்த பாவத்தை மன்னிப்பவன் மட்டுமல்ல, அதற்கப்பால் யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்கள் செய்த பாவங்களை அவன் செய்த தௌபாவால் நன்மையாகவே மாற்றிடுவானாம். கணக்கில், அவனுடைய கணக்கில். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கருணையாளர். எனவே ரஹ்மான் எங்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் அன்பிற்குரிய சகோதரி, தௌபா செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள். நபிமார்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் பாவங்கள் தான் நாங்கள் செய்கின்ற, நாங்கள் எதிர்நோக்குகின்ற, நாங்கள் அனுபவிக்கிற அனைத்து முசீபத்துக்கும் காரணம்.
பாவமுச்சியை அல்லாஹ்விடம் இருந்து பெற்றுக்கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.